வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியல் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.19 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.75 மீட்டர் அளவுடைய ஒரு சுடிதார் துணை இளையா என்பவர் 1 மீட்டர் ரூபாய் 62.50 என வாங்குகிறார் எனில் அவர் எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இளையா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சுடிதார் துணியை வாங்குறாங்க. எத்தனை மீட்டர் வாங்குறாங்க அப்படின்னா 3.75 மீட்டர் வாங்குறாங்களாம். ஒரு மீட்டரோட விலை 62.50 அப்படின்னா அவங்க வாங்கின துணியோட மொத்த செலுத்த வேண்டிய அமௌண்ட் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மீட்டர் 62.50 அப்படின்னா அவங்க மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3.75 பெருக்கல் 62.50 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருங்களா. ஸோ 2 பெருக்கணும் என்ன இடம் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேனாவோட விலை 5 ரூபா அப்படின்னா 3 பேனாவோட விலை என்ன பண்ணுவோம் 3 × 5 15 சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு மீட்டரோட விலை 62.50 இருக்காங்க. அவங்க வாங்கினது 3.75 மீட்டர். அப்போ 62.50 3.75 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சுடிதார் துணியின் விலை கேள்வியில் கொடுத்தது எழுதிக்கிறோம். அப்போ சுடிதார் துணியின் விலை எவ்வளோ ரூபாய் 62.50 காசு. ஓகேங்களா. இது ஒரு மீட்டர் அதுதான் பெர் மீட்டர் அப்படின்னு எழுதுறோம். அடுத்து என்னது அவங்க வாங்கிய துணி சுடிதார் துணியின் அளவு எழுதலாங்களா. ஸோ அவங்க எவ்வளோ வாங்கினாங்க இளையா அப்படிங்கிறவங்க சுடிதார் துணியின் அளவு எவ்வளோ அப்படின்னா 3.75 மீட்டர். அவங்க வாங்கின அளவு 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர் வாங்கியிருக்காங்க. அப்போ 3.75 மீட்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும். அப்போ செலுத்த வேண்டிய தொகை கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ செலுத்த வேண்டிய தொகை வேணும் அப்படின்னா ஒரு மீட்டரோட மதிப்பும் எவ்வளோ மீட்டர் துணி வாங்கியிருக்கோம் அது 2 பெருக்கணுங்களா. அப்போ செலுத்த வேண்டிய தொகை ஈக்குவல் டு 62.50 3.75 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் விடை கிடைச்சிடும். அப்போ 62.50 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் புள்ளி இருந்துச்சு அப்படின்னா புள்ளி இல்லாமல் பெருக்க போங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது 62.50 புள்ளி இல்லாமல் என்ன வரும் 6250 கிடைச்சிரும். பெருக்கு 3.75 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன கிடைக்கும் 375 அப்படின்னு கிடைச்சிருங்களா. ஸோ புள்ளி இல்லாமல் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். 5ஓட 0 பெருக்குனா 0 ஆகிடும். 5 5 25 மீதி 2 I2 10 + 2 12 மீதி 1 I6 30 கிடைச்சிருங்களா. ஸோ I6 எவ்வளோன்னு கிடைக்கும் நமக்கு 30 கிடைக்கும். 30 + 1 31 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் 7ஆல் பெருக்கிறோம். அப்போ 7ஆல் பெருக்கும்போது 7 × 0 0 ஆகிடும். 7 5 35 5 மீதி 3 7 2 14 + 3 17 மீதி 1 7 6 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 42ங்களா. 42 1 43 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ 7ஆல் பெருக்கியாச்சு. அடுத்து 3ஆல் பெருக்குங்களா. 3 × 0 0 3 5 5 மீதி 1 3 2 6 1 7 ஆகிடும். ஸோ 3 6 18 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை கூட்டணுமா. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது 0 5 5 + 2 7 ஸோ 7 + 1 8 8 + 5 13ங்களா. அப்போ 3 மீதி 1 இருக்கும். 3 + 1 4 4 + 3 7 7 7 14 ஆகிடும். மீதி 1 4 + 1 5 4 + 1 5 5 8 13 ஆகிடும். மீதி 1 ஸோ என்ன கிடைக்குது நமக்கு பெருக்கணும் அப்படின்னா 2 3 4 3 7 5 0 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணும் இது நம்ம புள்ளி இல்லாமல் தான் பெருக்கிருக்கோம். இது என்ன பண்ணியிருக்கோம் புள்ளி இல்லாமல் பெருக்கிருக்கோம். நம்ம கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா புள்ளி எத்தனை இலக்கம் முன்னாடி இருக்குது பாருங்களேன். இங்கே கடைசீட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து கடைசீட்லேருந்து தான் பார்க்கணும் 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ 2 தசம இடங்கள் லாஸ்ட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இங்கே 2 இலக்கங்களா. மொத்தம் எத்தனை இங்கே 2 இங்கே 2 மொத்தம் 4 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம விடையிலையும் என்ன பண்ணுறோம் லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 234.3750 வருங்களா. ஸோ அப்போ 234.3750 இருக்கும். அப்போ இது 2 பேருக்குன்னு என்ன கிடையாது செலுத்த வேண்டிய தொகை அவங்க 234 ரூபா 37,750 வருங்களா. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு முழுதாக்கியிருக்கோம் இல்லைங்களா. அப்போது எனக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருந்தால் போதும். புள்ளிக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் 2 இலக்கம் தான் இருந்தால் போதும் அப்படின்னா நான் 2வது இலக்கம் அடிக்கோடிட்டு அடுத்து இருக்க இலக்கம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 5ஓட ஒப்பிடுவாங்களா. 5 எப்படி இருக்குது 5க்கு சமமாக இருக்குது. அப்போ சமமாக வந்து அடிக்கோடிட்டோட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ என்ன வரும் 234.38 வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அவங்க எவ்வளோ இளையா அப்படிங்கிறவங்க எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னா தொகை
தேர்ஃபோர் செலுத்த அந்த இது 3.75 மீட்டர் வாங்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் செலுத்தணும்? செலுத்த வேண்டிய தொகை ஈக்குவல் டு ரூபாய் 234.38 தான். ஸோ இதோட முட்டால் ஆன்சர் தான். 3750 விட்டால் ஆன்சர் தான். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ முழுதாக்கு பார்த்தோம் இல்லைங்களா? புள்ளிக்கு அப்புறம் 2வது இலக்கத்துக்கு அடுத்து உள்ளதை 5ஓட ஒப்பிடுறோம். 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 1 அடிக்கோடிட்டதோட 1 கூட்டுறோம். 5 விட குறைவா 4 3 2 1 அடிக்கோடிட்டு என்னோட அப்படி எழுதிப்போங்களா? ஸோ இதுதான் இதோட விடை. எடுத்துக்காட்டு போல 1.20. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே. ஒரு செவ்வகம் அப்படின்ட்டாங்க, அதோட நீளமும் அகலம். நீளம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நீளம் அப்படின்னா நம்ம வந்து எல் அப்படின்னு எடுத்துப்போங்களா செவ்வகத்தில். அகலம் அப்படின்னா என்ன எடுத்துப்போம்? பி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதோட நீளமும் அகலமும் எவ்வளோ அப்படின்னா, நீளம் வந்து 23.5 சென்டிமீட்டருங்களா, அகலம் வந்து 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? செவ்வகத்தின் பரப்பளவு தெரியணும். நமக்கு தெரியும் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நீளம் பெருக்கல் அகலம். நீளம் பெருக்கல் அகலம் சதுர அலகுகளுங்களா. ஸோ நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீளம் எல்லுன்னு அகலம பின்னு சொல்லி சதுர அலகுகள் சொல்லுவாங்களா. ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீளம் வந்து 23.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பி அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு இந்த ஃபார்முலாவில் போய் என்ன பண்ணலாம்? எல்லோட மதிப்பு பியோட மதிப்பு போடலாங்களா. அப்போ எல்லோட மதிப்பு 23.5 பெருக்கல் பியோட மதிப்பு என்ன 1.5 அப்படின்னு போட்டுக்கலாங்களா. ஸோ என்ன வரும்? சதுர அலகுகள் அப்படின்னா சதுர அலகுகள் இருக்க இடத்துல எங்கள் கொஸ்டின் என்ன இருக்குது? சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் போட்டுக்கிறோம். ஒரு மில்லிமீட்டர் இருந்தால் மில்லிமீட்டர் போட்டுப்போம். அப்போ 23.5 1.5 பெருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா. அப்போ 23.5 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 235 வந்துடும். 1.5 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 15 வருங்களா. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ பெருக்கணும் என்ன வருது? 5 5 25 மீதி 2 I 3 5 5 + 2 17 I 2 10 10 + 1 11 கிடைக்குங்களா. அதே மாதிரி இதை பெருக்கிறோம். ஸோ 1ஓட 5 பெருக்குனா 5 1 3 3 1 2 2. இப்போ இது கூட்டினா என்ன கிடைக்குது? 5 7 5 கூட்டினா 12 மீதி 1. ஸோ 1 + 1 2 2 + 3 5 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது? 3525 கிடைக்குது. அப்போ இதுதான் விடை 3525. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன பண்ணோம் அப்படின்னா, புள்ளி இல்லாமல் தான் பெருக்கணும். அப்போ இங்கே கடைசியிலேருந்து என்ன பண்ணணும்? இங்கே ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா. அப்போ டோட்டலாக கொஸ்டினில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது? இங்கே 1 இங்கே 1. அப்போ 1 + 1 2. அப்போ நம்ம இடையில என்ன பண்ணணும்? கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன ஆகுது? நமக்கு 35.25 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்? தேர்ஃபோர் செவ்வகத்தின், அதான கொஸ்டினில் கேட்டாங்க. அப்போ இந்த செவ்வகத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா, அவங்க கொடுக்கப்பட்ட நீள அகலத்துக்கு எவ்வளோ பரப்பளவில் வரும் அப்படின்னா 35.25 சதுர சென்டிமீட்டர் தான் விடை. அடுத்து எடுத்துக்காட்டு 1.21. கீழ்கண்டவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெருக்கல்ல 3.2 × 2.5 அப்படின்னு பார்த்தோங்களா. இங்கே எல்லாமே பெருக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 100 அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. ஒரு பெருக்கல்ல ஒரு எண் வந்து வேற எண்ணாகவும், இன்னொன்று வந்து 10 100 1000 ஸோ 10,000 இப்படி எக்ஸட்ரா இப்படி போச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக பெருக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 3.26 × 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது கொடுத்துருக்கூடிய 3.26 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பெருக்கல் என்ன இருக்குது? 10 இருக்குது. 10ல் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இருக்க புள்ளியை பெருக்கல் என்ன பண்ணுவோம்? வகுத்தல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2வது டேர்ம்லே வகுத்தல் பை 10 வகுத்தல் பை 100 வகுத்தல் பை 1000 இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்? புள்ளி 10 இருந்தால் ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி நகர்த்தணும். 100 இருந்தால் 2 இலக்கம் முன்னாடி புள்ளி நகர்த்தணும்னு பார்த்துருப்பாங்களா. இங்கே பெருக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா புள்ளியை பின்னாடி நகர்த்துறோம். புள்ளி என்ன பண்ணுறோம்? பின்னாடி நகர்த்துறோம். அப்போ 3.26 இங்கே இருக்க புள்ளியை இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்கனால பின்னாடி நகர்த்தினா என்ன வரும்? ஸோ 3க்கும் 2க்கும் இருக்க புள்ளி 2க்கும் 6க்கும் வந்துடும். அப்போ 32.6 தான் விடை.
புரியுதுங்களா? ஸோ இங்கே பெருக்கல் 10 இருக்கு, ஒரு பூஜ்ஜியம் இருக்கனால பெருக்கல்ல இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், புள்ளியை பின்னாடி நகர்த்துவோம். ஒரு பூஜ்ஜியம் இருக்கனால ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்துறோம். அப்போ என்ன ஆகுது, 32.6 வந்துச்சுங்களா? அப்போ தேர்ஃபோர் 3.26ஓட 10 பெருக்கும் போது 32.6ங்கிற விடை நமக்கு கிடைக்குது. இதில் ரெண்டாவது கேள்வி, 3.26 பெருக்கல் 100 அப்படின்னு இருக்கு. அப்போ 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு, 2 பூஜ்ஜியம் இருக்கு. 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு, 2 பூஜ்ஜியம் இருக்கா? அப்போ ஆல்ரெடி இருக்க புள்ளி என்ன பண்ணும், 2 இலக்கம் பின்னாடி நகர்த்தணும். அப்போ ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்தணும் அப்படின்னா 2க்கும் 6க்கும் நடுவில் வரும். 2வது இலக்கம் நகர்த்தணும் அப்படின்னா 6க்கும் இங்கே எதுவுமே இல்லை, பூஜ்ஜியம் இருக்காது அர்த்தங்களா? ஸோ அப்போ என்ன விடை கிடைக்குது அப்படின்னா 2 இலக்கம் நகர்த்தியாச்சு. அப்போ 3, 2, 6 எங்கே புள்ளி வரும், 6க்கும் 0க்கும் நடுமத்தில் புள்ளி வரும். அப்போ 326.0ன்னு மாறிடும். அப்போ தேர்ஃபோர் 3.26ஓட நம்ம 100 பெருக்கும் போது என்ன விட கிடைக்குது, 326.0ன்னு கிடைக்குது. ஸோ எத்தனை 0 இருக்குதோ அத்தனை இலக்கம் என்ன பண்ணுறோம், புள்ளியை பின்னாடி நகர்த்துறோம். அடுத்து மூன்றாவது கேள்வி, 3.26 இன்ட்டு 1000ன்னு இருக்கு. 3.26 இன்ட்டு 1000, 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு, 3 பூஜ்ஜியம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இருக்கு புள்ளியே 3 இலக்கம் பின்னாடி நகர்த்துவோங்களா? ஒரு இலக்கம் நகர்த்தணும் அப்படின்னா 2க்கும் 6க்கும் நடுவில் வரும். 2 இலக்கம் நகர்த்தணும் அப்படின்னா 6க்கும் 0க்கும் வரும். 3வது இலக்கம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 0க்கும் வருங்களா? அப்போ புள்ளி எங்கே போயிடுது, 3, 2, 6, 0.0ன்னு வந்துடுது. அப்போ 3260 அப்படின்னு வந்துடும். அப்போ தேர்ஃபோர் 3.26ஓட 1000 பெருக்கணும் அப்படின்னா 3260.0 அப்படிங்கிற விடை கிடைக்குது. ஸோ எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை பூஜ்ஜியம் என்ன பண்ணுறோம், பின்னாடி நகர்த்துறோம். எப்போ, பெருக்கல்ல 10, 100, 1000ன்னு வந்தால் மட்டும். அடுத்த கேள்வி, 7.01 பெருக்கல் 10 இருக்குங்களா? அப்போ 10க்கு பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இருக்க புள்ளி ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்தணுமா? அப்போ ஒரு இலக்கம் நகர்த்தணும் அப்படின்னா 7க்கும் 0க்கும் இருக்க புள்ளி இங்கே 0க்கும் 1க்கும் வந்துடும். அப்போ 70.1 அப்படிங்கிற விடை கிடைக்குது நமக்கு. அப்போ தேர்ஃபோர் 7.01ஓட நம்ம 10 பெருக்கும் போது 70.1 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, இதிலே 7.01 பெருக்கல் 100ன்னு இருக்குங்களா? அப்போ 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 2 பூஜ்ஜியம் இருக்குது. 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ 2 இலக்கம் பின்னாடி நகர்த்துவாங்களா? 1 நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் வரும். 2 நகர்த்தணும் அப்படின்னா 1க்கும் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா பூஜ்ஜியங்களா? ஸோ அப்போ 701.0ன்னு வந்துடுது. 701.0. அப்போ 7.01ஓட நம்ம 100 பெருக்கும் போது 701.0 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்த ஆறாவது கேள்வி, 7.01ஓட எதை பெருக்கிறோம், 1000 பெருக்கிறோம். அப்போ 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 1, 2, 3 பூஜ்ஜியம் இருக்குது. 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 3 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ 3 இலக்கம் பின்னாடி நகர்த்துவாங்களா? ஒரு இலக்கம் நகர்த்தினா 0க்கும் 1க்கும் நடுமத்தில் வந்துடும். 2வது இலக்கம் 1க்கும் இங்கே எதுவுமே இல்லைனா 0 ஆகிடும். 3வது நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 0க்கும் வருங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், 7010.0ன்னு கிடைச்சிரும். 7010.0. அப்போ தேர்ஃபோர் 7.01ஓட நம்ம எதை பெருக்கிறோம், 1000 பெருக்கிறோம். பெருக்கணும் அப்படின்னா 7010.0 அப்படிங்கிற விடை கிடைக்குது. ஸோ பெருக்கல்ல 10, 100, 1000ன்னு வந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடணும், எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்த்து புள்ளியை பின்னாடி நகர்த்துறோம். அதே வகுத்தல்ல வந்துச்சு, வகுத்தல் 10, வகுத்தல் 100, வகுத்தல் 1000ன்னு வந்துச்சு அப்படின்னா புள்ளியை முன்னாடி நகர்த்துவோம். பெருக்கல்ல புள்ளியை பின்னாடி நகர்த்திட்டே போவோம், வகுத்தல்ல புள்ளியை முன்னாடி நகர்த்துவோம். எடுத்துக்காட்டு 1.22. ஸோ என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு விலங்கியல் பூங்காவை பார்வையிடுவதற்கு மாணவர்களுக்கான சலுகை நுழைவுச்சீட்டின் மதிப்பு ₹12.50 எனில் 20 நுழைவுச்சீட்டுகளுக்கு நாம் எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு விலங்கியல் பூங்கா, ஓகேங்களா, ஒரு ஜூக்கு போகிறோம், அதை மாணவர்கள் பார்வையிடணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபீஸ் கன்செஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு சலுகை சீட்டு. இப்போ பெரியவங்க போனாங்க அப்படின்னா என்னது, இப்போ 20 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சலுகை நுழைவுச்சீட்டு அப்படின்னா மாணவர்களாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சலுகை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மாணவருக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ₹12.50 அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ₹12.50 அப்படின்னா 20 மாணவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், விலங்கியல் பூங்காவை பார்வையிடுவதற்கு வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ₹12.50 அப்படின்னா 20 மாணவர்களுக்கு எவ்வளோ தொகையை செலுத்த வேணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்விங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நுழைவுச்சீட்டின் விலை எழுதிக்கிறோம். அப்போ நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளோ அப்படின்னா, ஒரு நுழைவுச்சீட்டோட விலை ₹12.50.
ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, 20 நுழைவுச்சீட்டிற்கான தொகை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா 20 நுழைவுச்சீட்டுக்கு நம்ம எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் தானே கேட்குறாங்க. அப்போது 20 நுழைவு சீட்டிற்கான தொகை. அப்போ 20 நுழைவு சீட்டிற்கான தொகை தெரியணும் அப்படின்னா 12.50 20 பெருக்கணும் அப்படின்னா நம்ம கிடைச்சிருங்களா? ஸோ இங்கே எப்படி இருக்குது, 12.50 புள்ளியோட இருக்குங்களா? அப்போ புள்ளி இல்லாமல் தானே பெருக்குவோம். அப்போ என்ன ஆகும், 1250 பெருக்கல் 20 அப்படின்னு ஒரு கடைசி புள்ளி வச்சுப்போங்களா. பூஜ்ஜியத்தோட பெருக்கும்போது எல்லாமே பூஜ்ஜியம் ஆகிடும். 2ஓட பெருக்கும்போது 2 × 0 0 ஆயிடும். 2 5 10 மீதி 1 2 2 4 1 5 2 1 2ன்னு கிடைக்குது. இப்போ இது கூட்டினா என்ன கிடைக்குது, 0 0 0 5 2 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ 25,000 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் என்னது, நம்ம புள்ளி இல்லாமல் பெருக்கிதான் இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். புள்ளி இல்லாமல் பெருக்கிதான் என்ன பண்ணியிருக்கோம், இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோங்களா. அப்போ புள்ளி வைக்கணுமா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலக்கம் கூட புள்ளி இல்லை. 20ல் என்ன இருக்குது, புள்ளி இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 இலக்கம் புள்ளி இருக்குங்களா. கடைசீட்லேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம விடையில என்ன பண்ணுறோம், லாஸ்ட்லேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ therefore 20 நுழைவு சீட்டிற்கான தொகை, அதான கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 20 நுழைவு சீட்டிற்கு எவ்வளோ தொகை கட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ 20 நுழைவு சீட்டிற்கான தொகை எவ்வளோ கட்டணும் அப்படின்னா ரூபாய் 250 ரூபாய் கட்டினா போதும். ஸோ 20 பேர் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 250 ரூபா கட்டி பார்த்துக்கலாம். இதுதான் இந்த கேள்வியோட விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.